பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu இணையதளத்திற்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெற உள்ளது. சிந்தனையை நடத்தி கொடுப்பதற்காக நம்மிடையே பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு மனவளக்கலை ஒரு பெட்டகம் என்ற தலைப்பில் சிந்தனை தர உள்ளார்கள். அனைவரும் இதனை கேட்க அமர்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று மிக சிறப்பான ஒரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்திரியம். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் சொல்லி, ஒவ்வொரு நாளும் வேதாத்திரிய சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மனவளக்கலை ஒரு பெட்டகம். மனவளக்கலை ஒரு பெட்டகம் என்றால் என்ன அப்படின்னா, பல மதிப்புள்ள பொருட்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கும் இடம்தான் பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல மனவளக்கலை என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையான அமைதி, அறிவு, ஒழுக்கம், இந்த உடல் நலம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி, இது எல்லாமே உள்ளடங்கிய ஒரு முழுமையான களஞ்சியம், அதாவது பெட்டகம் சொல்லலாம். இந்த பெட்டகத்துல உள்ள பொக்கிஷங்கள் என்ன என்று பார்த்தோன்னா, மன அமைதி. இந்த மனவளக்கலை கற்ற மனிதன் தனக்கு கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்துவான், கவலை வந்தாலும் தெளிவாக சிந்திப்பான். யாரது? மனவளக்கற்ற மனிதன். மனம் அவனுக்கு அடிமை இல்லை, ஆனால் அவன் மனத்தின் அதிபதி. அதாவது கருணை இருந்தால் அன்பு இருக்கும். தினம் பொறுமையாக மாறும். சுயநலம் பொது நலமாக மாறுது. மனிதனை மனிதனாக பார்க்க கற்றுக்கொள்வான் இந்த மனவளக்கலை கற்ற மனிதன். மனவளக்கலை சொல்வது நல்லதை மட்டும் செய் என்பதல்ல, ஏன் நல்லதை செய்யணும் அப்படின்பத உணர வைக்கணும். இப்போ ஆன்மீக தெளிவு கடவுள்ல வெளியில் இல்லை, மனிதனுக்குள்ள அறிவாக இறை என்பதை உணர செய்கிறது. இந்த மனவளக்கலை ஒரு பெட்டகம் என்பதனுடைய அர்த்தம்னா, மனிதன் முழுமையான மனிதனாக வாழ தேவையான
எல்லா நல்ல வழிகளையும் கொண்ட ஒரு உயிருள்ள பெட்டகமே தான் அந்த மனவளக்கலை. அப்ப இந்த மனவளக்கலை என்பது ஒரு மனிதனின் உடல், மனம், உயிர் இந்த 3யுமே தூய்மைப்படுத்தி மேம்படுத்தும் போது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை தான் பெட்டகம். இந்த உடல், மனம், உயிர் இந்த 3 பத்தி நாம விரிவா பார்ப்போம். உடலுக்கும் உயிருக்கும் இடையே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இந்த 3 ஓட்டமும் இருக்குது. அப்ப இந்த 3ல ஒன்று தடைப்பட்டாலும், திசை மாறினாலும், வேகம் குறைஞ்சாலும் உடல் நலம் பாதிக்கப்படுது. இப்ப இந்த 3யுமே நாம சரியாக வச்சுக்கொள்றதுக்கு இந்த ஏற்ற உடற்பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ரத்தமானது போதிய அளவில உடலில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று வரணும். இப்ப நரம்புகள் மூலமாக உயிர் சக்தி வெப்பமாகி உடலில் மின்சாரமாக பரவுகிறது. இந்த இயக்கத்தை சரியாக வைத்து கொள்ளணும்னா பிராணவாயும் சீராக உடலில் பரவணும். அப்ப இந்த 3ம் அடிப்படையாக கொண்ட எளிமையான முறையில அந்த உடற்பயிற்சி நாம செஞ்சு வருகின்றோம். அது 9 வகையான உடற்பயிற்சிகள் மூலமாக நமக்கு உடல்ல நோய் இல்லாம நாம காக்கப்படுறோம். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை உடலை ஒரு கருவியாக பேணணும் அப்படின்னு சுவாமிஜியோட கருத்து. இந்த உடலை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து மனசை பத்தி பார்ப்போம். மனம் எப்பொழுதுமே அலைபாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம தவறு செய்யறோம். செய்த தவறுகள் தான் நமக்கு துன்பமா வருது அப்படின்பதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு கொண்டு அறிவு வந்த பின்ன இனிமேல் துன்பம் வராமல் இருக்கணும்னா தவறுகளே செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற அந்த நமக்கு விழிப்புணர்ச்சி நமக்கு வரணும். முதல்ல பொதுவா நாம செய்கிற தவறு நமக்கு தெரியாது. ஏன்னா பெரும்பாலும் பழக்கத்தின் காரணமாக நாம தவறு செய்கிறோம். சூழ்நிலை நிர்பந்தத்தாலையும் நாம தவறு செய்கிறோம். அப்புறம் புலன் கவர்ச்சியால இருக்கும் போதும் சூழ்நிலை கவர்ச்சியால நிற்கும் போதும் இந்த பழக்கத்தின் அழுத்தத்தால தள்ளப்பட்டு செயலாற்றும் போதும் நமக்கு தவறுகள் தெரிய வருதில்லை. அதனால நாம மேல மேல தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். துன்பம் வந்து கொண்டிருக்குது. இதனால நாம வந்த வேலை மனித பிறவியனோட நோக்கம் மறந்து நமக்கு போயிடுச்சு. இந்த பேராசை, சினம் இந்த 6 குணங்கள் வளர்ந்து கொண்டே போகுது. அப்ப இதன் விளைவாக தான் பஞ்சமகா பாதங்கள் என்று சொல்கிற அந்த 5 பெரும் பழிச்செயல்கள் நமக்கு நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே போகுது. அப்போ இறைவனை பற்றிய எண்ணம் நமக்கு மறந்தே போயிடுச்சு. இந்த நிலை நமக்கு மாறணும்னா அதுக்கு நாம மனவளக்கலை என்ற பயிற்சிகள் இல்லைன்னா நம்ம மாறவே முடியாது. ஏன்னா தவறு செய்வதும் மனம், இனி தவறு செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறதும் அதே மனம்தான். அப்ப தவறு செய்யாத வழியை தேர்ந்தெடுப்பதும் மனமே தான். இப்ப இந்த மனவளக்கலை வெறும் யோகம் மட்டும் இல்லை, மனமாக இருப்பதும் எது என தெரிந்து கொள்கிறோம். இந்த அற்புதத்தை தான் நாம மனவளக்கலையில சாதிக்கிறோம். அடுத்தது உயிரை பத்தி கவனிக்கலாம். மனித உடல் கோடிக்கணக்கான நுண்ணி உயிர் துகள்களால தான் ஆனதுதான். சுவாமிஜி அடிக்கடி சொல்வாரு, கோடிக்கணக்கான நுண்ணி உயிர்கள் அப்படின்னு. இந்த துகள் தான் உடலுக்குள்ள அதிவேகமாக சுழன்று கொண்டிருக்குது. அப்ப இந்த சுழற்சியால ஏற்படும் அலைகளே உடலில ஓடும் உயிர் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உணவு செரிமானமாகி 7வது தாதுவாக விந்துவாக நமக்கு மாறுது. இந்த வித்து திரவம் எவ்வளவு அடர்த்தியாகவும் தூய்மையாகவும் இருக்குதோ அவ்வளவு அதிகமாக நம்மளுடைய உயிர் சக்தியை தன்னுள்ள சேமிச்சு வச்சுக்கிறது. சுவாமிஜி அவர்கள் ஞான களஞ்சிய கவியில காயகல்பத்தை பத்தி அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தும் கற்றும் காயக்கற்பம் எனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகுமே. உடல் விழுந்தால் மாயம் எனும் காந்தம் உயிர் வித்து 3ல் மறைந்துள்ள இரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் கழிய உலகுக்கு என்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா அப்படின்றார்.
இதனுடைய கருத்துகள் பார்த்தோம்னா, அறிவுத்திறனும் உடல் வலிவும் இணைந்து உள்ளத்திற்கு உவப்பும் தொழிலுக்கு சிறப்பும் வாழ்விற்கு மேன்மையும் அளிக்கும் ஒரு செயல் கலை என்று சிறப்பாக வழங்கப்பெறுகிறது. அப்போ தானே இயல்பினால் அறிந்து கொள்ள முடியாததும் பிறர் மூலம் கற்று உணரக்கூடியதுமாகிய வாழ்க்கை நுட்பங்கள் அனைத்துமே கலைகள் ஆகும். அப்ப செயற்கையின் சிறப்பாய் பல வகையிலும் இயற்கை செல்வங்களை வாழ்வின் வளமாக்கி மனித குலம் இனிமையாய் பயன்படுத்துது. இப்ப அனைத்தும் கலைகள் எனப்படுது. இது எல்லாமே கலைகள்னு சொல்றாங்க. அவற்றை கணக்கெடுத்து மொத்தம் 64 கலைகள் இருப்பதாக நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்காங்க. அதையெல்லாம் உலகியல் சார்ந்த விஷயங்கள். இதையெல்லாம் கற்ற ஒருவர் காயகல்பம் என்ற கலையை கற்காவிட்டால் உடல் இயக்கம் நின்று மரணம் சம்பவிக்கும் போது மண்ணோடு மண்ணாகி வீணாக புதைந்துவிடும் அப்படின்னு சொல்றார். இப்ப காயகல்ப கலையின் நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் ஒருவருக்கு புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாத காந்தம், உயிர், வித்து இந்த மூன்றிலுமே மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களை விளங்கி கொள்வார். இப்போ உடலில் நோய், உள்ளத்தில களங்கம் என்ற தீய வினைகளை கழித்து ஆன்மா தூய்மை பெற்று அருள் ஒளியினால் உலக வாழ்க்கையை இனிமையாக அனுபவிப்பார். இப்போ மறைபொருட்களை உணர்ந்து கொண்டு தான் கற்றுக்கொண்ட இதர கலைகளால் பயன்படுத்தி வாழ்வதனால் தானும் இனிமையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய முழுமையான வாழ்க்கையை அனுபவிப்பார். இந்த காயகல்ப கலையை கற்றுக்கொண்டால் அதை முழுமையாக தெரிந்து கொண்டார். மனவளக்கலை பெட்டகத்துல 4 செயல்முறைகள் இருக்கு, நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்காரு. என்னன்னா அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பெரு, முழுமைப்பெரு. அந்த அகத்தவம்னா மனதை வெளி உலக பொருட்கள்ல இருந்து விலக்கி உள்நோக்கி திருப்புவதே அகத்தவம். மனவளக்கலை எனும் பெட்டகம் மூலம் வழங்கப்படும் இந்த ஆக்கினை, துரியம் போன்ற இந்த பயிற்சிகள் நம்மளுடைய மன அலையை குறைச்சு அமைதி பெற உதவுது. அப்ப அந்த அகத்தவம் என்பதை மனதை ஒருமுகப்படுத்தி உயிராற்றலின் மீது செலுத்தி பயிற்சி சாதாரண மனிதன் மன அலைகள் 14 முதல் 40 சுழல் வரை இருக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சி. அப்ப அந்த அகத்தவத்தின் மூலம் இதனை 1 முதல் 13 வரை குறைக்கவும் முடியும். அதாவது ஆல்ஃபா, டெல்டா, தீட்டாலாம் 1லேருந்து 13 வரைக்கும். இப்ப அந்த ஆக்கினை தவம் நெற்றி புருவங்களுக்கு இடையே மனதை நிலைநிறுத்தி செய்யும் அந்த பயிற்சி தான் இது. மன அமைதியும் நினைவாற்றலையும் அதிகரிக்குது. அடுத்து துரிய தவத்துல உச்சந்தலையில மனதை நிலைநிறுத்தி செய்யுது பயிற்சி. அது அறிவின் நுணுக்கத்தை அதிகப்படுத்தி இறைநிலை உணர்வுக்கு வழிவகுக்குது. இப்போ இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா, மனம் அழுத்தம் குறைய வைக்குது, உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துது, அதுக்கப்புறம் விழிப்புணர்வு நிலையும் அதிகரிக்க வைக்குது. இப்போ இதுக்கும் ஒரு சுவாமிஜி அழகான ஒரு ஞான களஞ்சியத்தில் தவத்தை பற்றி கொடுத்துருக்காரு. சில சமயம் பிடரியில் ஒரு கூச்சத்தோடு சிலுசிலுப்பும் அதை தொடர்ந்து ஒரு இன்பமும் உண்டாம். பல விதத்தில் புலன்கள் 5 மூலமாக பம்பரம் போல் சுற்றி வரும் அளவிற்கு என்றும் நலம் பல உண்டு. இத்தகைய உணர்வின் மூலம் நங்கூரம் போட்ட ஒரு கப்பல் போன்று விலகாமல் ஓரிடமாய் நிலைத்து நின்று வேகம், திறமை, நுட்பம் பெருக்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பிடரிக்கண் என்பது முதுகுத்தண்டிற்கு மேல்புறம் உள்ள குழி போன்ற பகுதி, அது சிறுமூளை. முகுளம் என்பது அதற்கு மேல் சிரசு பகுதியில உள்ளது. அங்கிருந்து 3 முக்கிய நாடி நரம்புகள் கீழே இறங்கி முதுகுத்தண்டு வழியாக 72,000 நாடி நரம்புகளாக கிளை கிளையாக பிரிஞ்சு அப்ப நம்ம உடல் முழுவதுமாக பரவி முடிகிறது. அந்த அகத்தவத்துல ஈடுபட்டு அறிவை உள்நோக்கி செலுத்துகிற போது சில சமயம் பிடரியில ஒரு கூச்ச உணர்வுடன் கூடிய ஒரு சிலுசிலுப்பும் அந்த உணர்வானது இன்பத்தை ஏற்படுவதமாக இருக்கும். இப்ப அறிவானது பல விதத்தில் பம்பரம் போல அந்த 5 புலன்கள் மூலம் சுற்றி வரக்கூடியதாக பல நலங்களை
அழிக்க வல்லதாக இருக்கு. அப்புறம் பிடரியில தோன்றும் உணர்வினால் கப்பலை நிறுத்துவதற்காக பயன்படும் நங்கூரம் போல அறிவானது ஒரே இடத்தில் நிலைத்து இருந்து தனது வேகத்தையும் திறமையும் நுட்பத்தையும் பெருக்கிக் கொள்ளுது. அப்போ இரு புருவங்களுமாகிய ஆக்கினிஸ்தானம் திறமையும் நுட்பத்தையும் பெருக்கிக் கொள்ள முடிகிறது. ஞானக்கண் என்றும் அதற்கு நேர் பின்புறம் உள்ள பிடரி குழி பிடரிக்கண் என்றும் மெய்யுணர்வாளரால பேசப்படுது. அடுத்தது அகத்தாய்வு. தவத்தின் மூலம் நம்ம அமைதி பெற்ற மனதை கொண்டு தன்னை பற்றி தானே ஆராய்வதே அகத்தாய்வுன்னு சொல்றார். சுவாமிஜி அவர்களுடைய தத்துவத்துல அகத்தாய்வு என்பது மன தூய்மைப்படுத்தும் ஒரு அகப்பயணம். மனிதன் அழுக்குகளை நீக்கி அதை தெளிந்த நீரோடை போல மாற்றுவதே இதனுடைய நோக்கம். இந்த அகத்தாய்வு முக்கியமான 5 படிநிலைகள் நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்காரு. என்னன்னா, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த எண்ணம் ஆராய்தல் நம்முடைய மனசுல ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. அதையெல்லாம் வகைப்படுத்தி எது எல்லாம் தேவை, எதுவெல்லாம் நமக்கு தேவையற்றது என்று ஆராய்ச்சி செய்வதே முதல் வேலை. அப்போ தீய எண்ணங்கள் ஆரம்பத்திலேயே தூக்கி எறிஞ்சு நல்ல ஒரு சிந்தனைகளை வளர்த்து கொள்ளணும். ஆசை சீரமைத்தல். அடுத்தது ஆசை சீரமைத்தல். ஆசையே துன்பத்திற்கு தந்தை என்று நம்ம புத்தர் கூறியிருக்காரு. ஆனா மகரிஷி அவர்கள் ஆசையை ஒழிக்க சொல்லல. அதுக்கு மாறாக ஆசையை சீரமைக்க சொல்லியிருக்காரு. இந்த ஆசை எனக்கு அவசியமானதா? இதை நிறைவேற்ற எனக்கு தகுதி இருக்கிறதா? இந்த ஆசையினால் எனக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பு வருமா அப்படின்னு சிந்தித்து நம்ம நியாயமான ஆசைகளை மட்டும் நிறைவேற்றி கொள்வதே இது ஆசை சீரமைக்கணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார். அடுத்தது சினம் தவிர்த்தல். கோபம் என்பது தனக்குத்தானே வைத்துக் கொள்ளும் ஒரு தீ. சினம் கொள்வதால் உடல் நலமும் உறவுகளும் பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தருக்கு ஏன் கோபம் வருதுன்னு ஆராய்ந்தா அதன் மூலம் ஏற்படும் தீமைகளை உணர்ந்தால் கோபத்தை தவிர்த்து பொறுமையை கையாள முடியும். அடுத்தது கவலை ஒழித்தல். கவலை என்பது இறந்த காலத்தை பற்றி வருத்தம் அல்லது வருங்காலத்தை பற்றி பயம். மகரிஷி அவர்கள் கவலைகளை 4 வகையாக நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்கார். 1 தீர்க்கப்பட வேண்டியவை, இன்னொன்று தவிர்க்க வேண்டியவை, அடுத்தது அனுபவித்து தீர்க்க வேண்டியவை, 4வது அலட்சியப்படுத்த வேண்டியவை. இப்படி இந்த கவலைகளை பிரித்து பார்க்கும்போது கவலை என்பதே வேறு, கற்பனை என்பது புரிந்து மனம் அமைதியடையும். அடுத்தது நான் யார். இது அகத்தாய்வினுடைய உச்சகட்ட நிலை. இந்த உடல் உயிர் மனம் இதையெல்லாம் கடந்து நான் யார் என்று தேடுவது கடைசியில மனிதன் என்பவன். அந்த இறைநிலையின் ஒரு பகுதி என்பதை உணர்வதே ஞானம். அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை உணர்ந்து தன்னை இறைநிலையில் ஒரு பகுதியே நாம காணணும். எல்லாமே இறைநிலைதான், இறைநிலைதான் உருவாக்கியிருக்கு. நீயும் இறைநிலையில தான் வந்த, நானும் இறைநிலையில தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேதம் பார்க்காம எல்லாம் இறைநிலையே என்று நினைச்சு பார்க்கறது தான். அடுத்தது குணநலப்பேறு. அகத்தாய்வு செய்வதன் மூலம் மனிதனுடைய தீய குணங்கள் மறையத் தொடங்குது. விலங்கின பண்புகளான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களை மாற்றி நல்ல பண்புகளாக மாற்றுவதே குணநலப்பேறு. முழுமைப்பேறு. இவையெல்லாம் நிலைகளை கடந்து மனிதன் தன்னுள்ளே இருக்கும் இறைநிலையை உணர்வதே நான் யார் என்பதை அறிந்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழும்போது
ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக முழுமை அடைகிறான். இதுதான் பிறவி பயனை அடைகிறாங்க. மனவளக்கலை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்கும் உன்னதமான ஒரு கருவி. இது ஒரு சாதாரண பெட்டி அல்ல. வாழ்நாள் முழுவதும் பயன் தரும் ஒரு அதிசய பெட்டகத்தை பற்றி ஒரு சின்ன கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய நகரத்துல சோமநாதன் அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு செல்வம், செல்வாக்கு, சொகுசு, எல்லா காரும், சொகுசான கார்கள் இப்படி எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணே ஒண்ணு, மன அமைதி. எப்பவுமே பதற்றம், தூக்கமின்மை, ரத்த அழுத்தம், எப்பவுமே குடும்பத்துல சண்டை அப்படின்னு அவருடைய வாழ்க்கை நரகமாக இருந்துச்சாம். ஒரு தடவை அவர் ஒரு மலைப்பகுதியில உள்ள ஆசிரமத்திற்கு போயிருந்தாராம். அப்போ அங்குள்ள ஒரு குருவை பார்த்தாராம். அந்த குருவுகிட்ட போய், என்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை, நான் பண வசதியாக இருக்கேன், மகிழ்ச்சியா இல்லை, என்கிட்ட மகிழ்ச்சி மட்டும் இல்லை, வாழ்க்கையே ஒரே பாரமா தெரியுது, எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன் ஐயா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு நம்ம சுவாமிஜி மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு பழைய மரப்பெட்டியை கொண்டு கொடுத்தாராம். இது ஒரு வாழ்க்கை பெட்டகம், இதுக்குள்ள நீ தேடும் நிம்மதி இருக்குது, ஆனால் இதை திறக்க 4 சாவி தேவை, அந்த சாவியை நீயே தான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அந்த சோமநாதன் குழப்பமா, நான் எப்படி ஐயா உருவாக்குவது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குரு அவருக்கு மனவளக்கலை எனும் பொக்கிஷத்தை 4 நிலைகளாக விளக்கினாராம். என்னன்னா, முதல் சாவி உடற்பயிற்சி, ஆரோக்கிய வாசல். குரு சொன்னாராம், உன் உடம்பு ஒரு இயந்திரம், அதை நீ கவனிக்காமல் விட்டதால துருப்பிடிச்சு விட்டுச்சு. சோமநாதனுக்கு எளிய உடற்பயிற்சிகளை குரு கற்றுக் கொடுத்தாராம். அப்போ ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டம் சீராகும் போது பல வருடங்களாக இருந்த அவருக்குடைய உடல் வலி காணாமல் போயிச்சாம். அப்போ குரு சொன்னாராம், இதுதான் பெட்டகத்தோட திறக்க தேவையான முதல் சாவி அப்படின்னு சொன்னார். 2ஆம் சாவி காயக்கல்பம், உயிர் காக்கும் ரகசியமா. உன் உடலில் உள்ள உயிர் சக்தி வீணாகிறது, அதை மேலேற்றி சேமிக்க பழகு அப்படின்னு காயக்கல்ப பயிற்சி சொல்லி கொடுத்தாலாம். இதன் மூலம் சோமநாதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடியதாம், முதுமை தள்ளி போனது, உடல் சுறுசுறுப்பாகுது. இது 2ஆம் சாவின்னு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் 3ஆவது சாவி தியானம், மன அமைதி. சோமநாதனுடைய மனம் ஒரு குரங்கு போல அலைப்பாய்ந்து கொண்டே இருந்துதான். குரு அவருக்கு அகத்தவம், அதாவது தியானம் கற்றுக் கொடுத்தாராம். ஆக்கினை மற்றும் துரியதவம் தியானங்கள் மூலம் கோபமாக இருந்த அவரோட மனம் பௌர்ணமி நிலவு போல தனிஞ்சு இருந்துச்சான். அப்ப மன அழுத்தம் மறைஞ்சுதான், ஒரு அமைதி நிலவேதான். இது 3ஆவது சாவி அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. 4ஆவது சாவி அகத்தாய்வு, குணநலன். கடைசியாக பெட்டி திறக்க தயார்தான், ஆனால் உள்ளே இருக்கும் நன்மைகளை நீ தக்க வைக்க வேண்டுமானால் உன்னுடைய குணத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னாராம் குரு. சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், இந்த போன்ற அகத்தாய்வு பயிற்சிகளை நீ மேற்கொள்ளணும். மற்றவங்கள்ட்ட அன்பு காட்ட தொடங்கிக்கிட்டாராம். அப்போ உடனே அவரு மற்றவங்க கிட்டயும் அன்பு காட்டிட்டாராம். 1 வருஷம் கழிஞ்ச உடனே இந்த சோமநாதன் இப்போ ஃபுல்லா புதிய ஒரு மனிதரா மாறிட்டாராம். அவர்கிட்ட இருந்த பழைய கோபம் இல்லையா, பதற்றம் இல்லையா. அவர் குருவிடம் ஐயா, இந்த பெட்டகத்தை திறந்து விட்டு அதுக்குள்ள என்ன இருந்து தெரியுமா அப்படின்னு குரு கிட்ட சொன்னாராம். நானே ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதன் குருவே என்ற உண்மைதான் இருந்தது. நீங்கள் கொடுத்தது வெறும் பயிற்சி அல்ல, அது என் வாழ்க்கையே மாற்றிய ஞான பெட்டகம் அப்படின்னு சொன்னாராம். அது போலதான் நம் மனம் ஒரு பெட்டகம் போன்றது. அதில் கவலைகளும் கோபத்தையும் பூட்டி வச்சா அது குப்பையாகும். அதே பெட்டகத்தில் வேதாத்திரி மகரிஷி வழங்கிய மனவளக்கலை பயிற்சிகளை சேர்த்தால் அது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தரும், பொக்கிஷ பெட்டகமாக மாறும் என்பது உண்மை. மனவளக்கலை பொது சொத்து கவி மூலம் நமக்கு சுவாமிஜி அழகா சொல்லியிருக்கார்.
பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தழைத்த ஒரு நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி உடற்பயிற்சி தற்சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகற்பம் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்ற துய்க்க அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவரும் பொது சொத்தாம் அறிவுகளை கொள்வீர். அப்படி இதோட விளக்கம், மனம்தான் மனிதன், மனிதனின் தான் மனம். அரிதான 6வது அறிவை பெற்றுள்ள மனிதன் குறையறிவின் காரணமாக ஆன்மாவை கலங்கப்படுத்தி தனது சுயம் தெய்வீகம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டுள்ளான். மனதின் அடித்தளம் அறிவு ஆகும். அந்த அறிவின் தரத்திற்கேற்ப மனம் என்ற திறம் செயல்படுகிறது. மனதை வளப்படுத்தினால் குறையறிவு முழுமை பெறும். குற்றங்களை போக்கி அறிவின் தரம் உயர்வதற்கான மனவளக்கலையை நில உலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பெற்று நலமாக வளமாக அமைதியாக இனிமையாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணமானது தக்கபடி வலுவடைந்து தன்னிறைவும் தவப்பயிற்சி நலமான வாழ்விற்கு உடற்பயிற்சி மன தூய்மைக்கு தற்சோதனை கருமைய களங்கங்கள் நீக்கி முழுமையான ஆயுள் பெறுவதற்கு இந்த காயகல்ப பயிற்சியை ஆகிய அனைத்தும் இணைந்ததுதான் மனவளக்கலை. அப்போ எதிர்கால சந்ததியினரும் குடும்ப உறுப்பினர்களும் உயர்வான போற்றினை அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்ற அன்பின் பெருக்கத்தினால் உலக மக்களை அழைக்கின்றேன். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான சொத்தாகிய மனவளக்கலை என்னும் அறிவு கலையை உங்களுடையதாக்கி கொள்வீர்களாக அப்படின்னு சுவாமிஜி அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவப்படி மனவளக்கலை என்பது ஒரு பெட்டகம். உடல் உயிர் மனம் இந்த மூன்றும் தூய்மைப்படுத்தி ஒரு முழுமையான வாழ்க்கை முறையை மனிதனாக வாழ தேவையான எல்லா பொக்கிஷங்களும் அதற்கு இருக்கின்றன. அதை திறப்பது நம் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை. மனவளக்கலை ஒரு பெட்டகம் என்ற தலைப்புல ஆரம்பிச்சு அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ளது, மனவள